இந்த வீடியோவில் நம்ம வெப்சைட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அனிமேட்டட் ஃபார்ம்ஸை எப்படி ஃப்ரீயாக இன்சர்ட் பண்ணுறது அண்ட் அது ஆன்லைன்லேயே எப்படி மேனேஜ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வருண், டெவலப்பர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட்டில் யூசர்ஸை ரொம்ப இன்ட்ராக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அனிமேட்டடான ஃபார்ம்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் ஆட் பண்ணுறது, ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் அந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பற்றி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் பிடி சிஸ்டமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு index.html ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதை சைடில் வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த index.html தான் நம்மளுடைய தேவையான கோடை நம்ம போட போகிறோம். ஸோ இப்போதைக்கு இது சைடில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய கூகுள் ஓப்பன் பண்ணி நான் அதில் விஸ்மே ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ விஸ்மே ஃபார்ம்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வரக்கூடிய இது தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் தான் வந்து நம்மளுடைய அனிமேட்டட் ஃபார்ம்ஸ் இருக்கக்கூடிய வெப்சைட். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்கு கூகுள் இருந்தால் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சைன் அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் ஸோ பேஸ்ட் அப்பான் யுவர் திங், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு என்டர்பிரைஸெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இது வந்து ஒரு பர்சனல் திங் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ், நோ லெட்ஸ் கிரியேட் சம்திங் அமேசிங். எஸ், லெட்ஸ் கண்டினியூ. ஸோ நான் வந்துட்டு விஸ்மேல நான் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா, இந்த டேஷ்போர்டில் பாருங்கள், எனக்கு என்ன மாதிரியான ஃபார்ம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அது கேட்குது. ஸோ எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபார்ம் தேவை, நியூஸ் லெட்டர் சைனப் ஃபார்ம் வேணுமா, இல்லை லீட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வேணுமா, எல்லாத்துக்குமே இதில் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இது அப்சல்யூட்லி ஃப்ரீ, இட் இஸ் நாட் பெய்ட். ஆனால் இதில் என்னென்னா, உங்களுக்கு விஸ்மே வாட்டர் மார்க் போகணுன்னா மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் மேண்டட்ரி ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் என்டர்பிரைஸ் ஒர்க்கர்ஸ், நீங்கள் அதோட ஃபார்ம் வந்து அதை வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் வேணும்னா அந்த மாதிரி காண்டாக்ட் ஃபார்ம்ஸும் இங்கே இருக்கும். ஒரு ஈவெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் வேணும்னா அந்த மாதிரி ஃபார்ம்ஸும் இருக்கும். இது வந்து மல்டிபிள் டைப்ஸில் நம்ம வந்து அதை அனிமேட் பண்ணலாம், நம்ம அதை பார்க்கலாம். ஒரு அக்கௌண்ட் சைன் அப் பண்ணுறதுக்கு, ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு, இல்லை யார்கிட்டையாவது ஃபீட்பேக் வாங்குறதுக்கு உங்களோட யூசர்ஸ் கிட்டேருந்து, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக போல் போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு அனிமேட்டட் ஃபார்ம்ஸ் இருக்கும். குவிஸ் சம்திங். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நியூஸ் லெட்டர் சைன் அப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நம்ம இப்போதைக்கு சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுக்கப்புறம் வேணாம், நான் வேறு டெம்ப்ளேட் போகணுன்னா கூட நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கான டெம்ப்ளேட். இது வந்து மொபைலில் ப்ரிவியூ பார்க்கலாம், அதே மாதிரி சிஸ்டம்லேயும் நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது வந்து கிளாசிக், இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப கிளாசிக் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி வித் கேரக்டரோட வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கேரக்டரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேரக்டரை எப்படி இன்ச் பை இன்ச் மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் அப்படியே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எமோஜி வரும், அது உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண அந்த கேரக்டர் எமோஜி உங்களுக்கு கூட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை எனக்கு வந்து வெறும் கெஸ்டர்ஸ் வந்தால் போதும், இந்த கை வந்து இப்படி திருப்பி விடுற மாதிரி பண்ணால் போதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா கெஸ்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கார்டாக வேணும்னா நீங்கள் கார்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு என்டையர் பேஜில் வேணும் அப்படின்னா ஒரு என்டையர் பேஜ் ஃபுல் பேக்ரவுண்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வேணால் கூட நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் ஆஃப் நவ் நான் வந்து ஜஸ்ட் இதை வந்துட்டு வித் கேரக்டர் கொடுத்துட்டு யூஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு அவங்களே ஒரு குயிக் யூடியூப் வீடியோ கொடுப்பாங்க, அது வேணுன்னா கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டூர் கஸ்டமைஸ் யுவர் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஓகே 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 ஓகே. ஸோ செலக்ட் த டிசைடு ஸ்டைல். நான் வந்து கேரக்டர்னு இப்போதைக்கு வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன்னா ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணால் கூட நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தீம் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் போய்ட்டு இல்லை எனக்கு இந்த தீம் வேணாம், வேறு தீம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களாகவே ஒரு தீமை உருவாக்கி கூட நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது உங்களுக்கு கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும்னு தோணுதோ அதை ஆட் கண்டென்ட் கொடுத்து என்ன மாதிரி கண்டென்ட் ஆட் பண்ணுமோ அந்த கண்டென்ட்டை இந்த ஃபார்முக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இருக்கிற ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்ஸை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை நீங்கள் டபுள் டேப் பண்ணாலே உங்களால் எடிட் பண்ண முடியும்.
ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு டபுள் டேப் பண்ணாலே உங்களால் எடிட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இங்கேக்குள்ளே எடிட் பட்டன் இருக்கும். இதை மூவ் பண்ணணுன்னா இங்கே ரீஅரேஞ்ச் பட்டன் இருக்கும். இதை ஹைட் பண்ணணுன்னா இங்கே ஹைட் பட்டன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லோகோ இதில் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டு அதில் போய்ட்டு அப்லோட் லோகோ கொடுத்து உங்களுக்கு என்ன லோகோ வேணுமோ அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்களா, இந்த எமோஜி வந்துட்டு இந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம ஃபார்ம் வெயிட் பண்ணுற ஃபில் பண்ண அது டைம் பார்த்துட்டே இருக்குது. ஸோ வெயிட்டிங் டைமில் என்ன பண்ணணும், ஸோ ஸ்டார்டிங்கில் என்ட்ரிங் ஸ்டேஜில் இந்த இது என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு கோடிங் வெப்சைட் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் அந்த கோடர் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆகும்போது எனக்கு அது எப்படி இருக்கும், ஒரு லேப்டாப் எடுத்து டைப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அனிமேஷன் இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்லை ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னா அந்த டார்சன் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது இந்த மாதிரி வரும். இதெல்லாமே என்ட்ரன்ஸுக்கு, இது எல்லாமே என்ட்ரி ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய அனிமேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் அனிமேஷன்ஸ் நிறையா, இது எல்லாமே ஃப்ரீ. எக்கச்சக்கமான அனிமேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபார்மோட என்ட்ரன்ஸ். ஸோ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த வெயிட்டிங் டைமில் என்ன போஸ்ட் கொடுக்கணும், அதாவது எப்போயுமே நார்மலாக இந்த மாதிரி வாட்ச் பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி கொடுக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு உனக்கு கூப்பிட்டு காட்டணும், நீங்கள் வந்துட்டு இதை ஃபில் பண்ணுன்னு காட்டணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இல்லை எனக்கு போர் அடிக்குது நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தூங்குற மாதிரி எமோஜிஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே தூங்கிடும். இல்லைனா உங்களை வந்து அதை ரஷ் பண்ணிகிட்டே இருக்கும், ஹரி அப்படின்ற வெயிட்டிங் போஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம். அதை ஃபில் பண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ இது லைக் திஸ் வே உங்களுடைய யூஸரை ரொம்ப இன்ட்ராக்டிவாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் முடித்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டான்ஸ் ஆடணுமா, அதை சப்மிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது இந்த மாதிரி டான்ஸ் ஆடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு கன்ஃபெட்டி அடிக்கணும் அப்படின்னா சர்ப்ரைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே என்டையர்லி ஃப்ரீ. ஸோ இந்த இதை நீங்கள் இந்த கேரக்டரை நீங்கள் இன்ச் பை இன்ச்சை மாடிஃபை பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கேரக்டர் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் ஒரு அளவுக்கு மேலே அது வந்து பெய்டு வெர்ஷனில் தான் உங்களால் பண்ண முடியும். இல்லை நீங்களாகவே ஒரு ஓன் கேரக்டர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேரக்டருக்கு ஒரு பேர், அது எப்படி இருக்கணும், இது எல்லாமே நீங்களாகவே என்ன பண்ணிக்கலாம், ஓனாக க்ரியேட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு உங்களுடைய ஓன் கேரக்டரை சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த கேரக்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபாண்ட்ஸு, ஸ்டைல்ஸு எல்லாமே வந்து இந்த சைட்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சோன்னே எப்படி நான் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஃபார்மில் சப்மிட் பண்ணுற டேட்டாலாம் நான் எங்கே போய் வாங்குவேன்? ஸோ இதுவே நீங்கள் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கூகுள் ட்ரைவுக்கோ கூகுள் எக்ஸலுக்கோ நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே வாங்குற ஃபார்ம் டேட்டா எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே விஸ்மே ஃபார்ம்ஸில் அவங்களே ஒரு இன்பில்டு CSV ஃபைல்ஸாக உனக்கு கொடுத்துருவாங்க. அவங்களே இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. உங்களுடைய டேஷ்போர்டில் போய் ஃபார்மில் சப்மிட் பண்ணியிருக்க டேட்டாவை நீங்கள் CSV ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, சைடில் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கனெக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கனெக்ஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எக்ஸலில் கனெக்ட் பண்ணிக்கணுமா, இல்லை கூகுள் ஷீட்டில் கனெக்ட் பண்ணிக்கணுமா, ஸோ மோஸ்ட்லி அப்புறம் உங்களுக்கு வந்து வெப் ஹூப்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணுமா, இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி ஷாப்பிஃபை வெப்சைட்டாக என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்கு அவங்களே இங்கே வந்துட்டு ஃப்ரீயாகவே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் அது வழியாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பப்ளிஷ் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நான் கனெக்ட்லாம் பண்ண வேண்டாம், இங்கேருந்தே நான் டேட்டாவை எடுத்துக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ரெடி டு பப்ளிஷ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்த உடனே பப்ளிஷ்ட் அப்படின்னு வந்துடுச்சு. நீங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு வெர்ஷன் வரும். நீங்கள் வந்துட்டு ஒரு மந்த்துக்கு 100 ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அப்கிரேட் பண்ண தான் செய்யணும். ஓகேவா? இதுக்கான டைட்டில் என்ன வைக்கணும், ஸோ அதோட URL இதை வந்து லிங்காக நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும், ஸோ இல்லை அதுக்கு தம்ப்நெயில் ஃபோட்டோ வைக்கணும், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, இதை வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே எம்பர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எம்பர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாப் ஓவர் பேஜ், பிட்வீன் கண்டென்ட், சைட் பார் அப்படின்னு 3 இருக்கும். அதாவது உங்களுடைய வெப்சைட்டில் ஒரு பாப்பப்பாக வரணும் இது அப்படின்னா நீங்கள் பாப் ஓவர் பேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே எப்போ வரணும் அப்படின்றதுக்கு ஆஃப்டர் யூசர் இன்ட்ராக்ஷன் அதுதான் SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி செட்டிங்ஸ் வேணும், எவ்வளோ நேரம் கழிச்சு இது பாப்பப் ஆகணும் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடு இருக்கும். ஜஸ்ட் இந்த கோடை நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, உங்களோட ஒரு கண்டென்ட்டுக்கு இடையில வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கண்டென்ட் பிட்வீன் கண்டென்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுன்றத கரெக்டாக லொக்கேஷனில் போய் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த இடத்துல இந்த ஃபார்ம் வந்துடும். அதுக்கப்புறம் சைடு பார், ஒரு சைடு பாராக வேணும்னா நீங்கள் இந்த சைடு பார் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஜஸ்ட் பாப் ஓவர் பேஜாக வச்சுக்க போகிறேன். இல்லை அப்படின்னா நான் வந்து பிட்வீன் கண்டென்ட் வச்சுக்க போகிறேன், ஏதோ ஒன்று வச்சுக்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணிவிட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபைலில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு டிவிஷனாக எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. கிளாஸ் நேம்ஸ், அதுக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை நான் வந்து லைவில் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒரு செகண்ட் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு,
எனக்கு இந்த ஃபார்ம் என்னுடைய வெப்சைட்டில் வந்துருச்சு. சூப்பரா. ஸோ இந்த ஃபார்மில் போய்ட்டு நான் இப்போ ஃபில் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ எனக்கு அதோட மெசேஜும் வருது. ஸோ இப்போ என்னுடைய ஃபார்ம் பில்டரில் போய்ட்டு ரிசல்ட்ஸில் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் பண்ண சப்மிஷன் எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ரிசல்ட்ஸில் நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் இதை ஒரு லோக்கல் ஃபைலாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் வெயிட்டிங், உங்கள் வெப்சைட்டில் இந்த ஃபார்மை இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் யூஸரை ரொம்ப இன்ட்ராக்டிவாக வச்சு ஃபார்மை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் BT சிஸ்டமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி ஜாவா ரிலேட்டட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே BT சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.